பிரேசில்ல அமேசான் காட்டுல நடக்கிற அமேசான் FICE திட்டம். இது என்ன ஆய்வு? இது ரொம்பவே லட்சியமான ஒரு பரிசோதனை சொல்லப்போனா. அமேசான் FAC, அதாவது ஃப்ரீ ஏர் CO2 என்ரிச்மெண்ட். அமேசான் காடு மாதிரி ஒரு பெரிய பழமையான இயற்கையான சூழல்ல எதிர்காலத்துல எதிர்பார்க்கப்படுற அதிக கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2 அளவுகள் அந்த மரங்களை எப்படி பாதிக்குன்னு நேரடியா சோதிச்சு பார்க்கறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஆய்வு இயற்கை காட்டுல நடந்ததில்ல. அப்படியா? எப்படி இத செய்யறாங்க? அவ்ளோ பெரிய காட்டுல CO2 அளவை எப்படி கட்டுப்படுத்துவாங்க? பெரிய எஃகு கோபுரங்களை வச்சு மரங்களை சுத்தி பெரிய வட்டங்களை ரிங்ஸ் மாதிரி உருவாக்குறாங்க. ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளேயும் சுமார் 50-70 மரங்கள் இருக்கும். ஓ, சில வட்டங்களுக்குள்ள மட்டும் குழாய்கள் மூலமா CO2 வாயுவை செலுத்தி அங்க CO2 அளவை அதிகமாக்குவாங்க. மத்த வட்டங்களை சாதாரண நிலையில கண்ட்ரோல் சாம்பிள் மாதிரி வச்சிருப்பாங்க. சரி சரி. அப்புறம் சென்சார்கள் மூலமா மரங்கள் எப்படி வளருது, எவ்வளவு CO2 உறிஞ்சுது, வறட்சி, புயல் மாதிரி விஷயங்களுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுதுன்னு பல வருஷங்களுக்கு தொடர்ந்து கண்காணிப்பாங்க. இதோட நோக்கம் என்ன? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்? காலநிலை மாற்றம் தீவிரமாகிட்டு வர்ற சூழல்ல வளிமண்டலத்துல CO2 அளவு அதிகமாகும்போது உலகின் நுரையீரலா கருதப்படுற அமேசான் காடுகள் அதை எப்படி தாங்கும்? ஆமா. அதோட கார்பனை உறிஞ்சும் திறன் மாறுமா? அமேசான் அழிஞ்சா உலக காலநிலையில என்ன தாக்கம் ஏற்படும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆய்வு ரொம்ப முக்கியம். பிரேசில், இங்கிலாந்து அரசாங்கங்கள் இதுக்கு நிதி உதவி செய்யுது.